கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இயேசு கிறிஸ்து எங்க வாசமா இருக்கிறாருன்னு கேட்டா, நம்ம இருதயத்தில வாசமா இருக்காருன்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்லுவாங்க. சின்ன குழந்தைட்ட "உனக்கு எப்படி தெரியும் ஏசப்பா இருதயத்தில இருக்காங்கன்னு?" கேட்டா, "சண்டே கிளாஸ்ல சொல்லிக் குடுத்துருக்காங்க. எங்க அம்மா, அப்பா சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஏசப்பா நம்ம இதயத்தில வாசம் பண்றாங்க." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெரியவங்கள கேட்டாங்கன்னா, பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இயேசு கிறிஸ்து என் மேல அன்பா இருந்தாரு. என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திச்சாரு. எனக்கு நிம்மதியான வாழ்க்கை குடுத்துருக்கிறாரு. எனக்கு சமாதானமான வாழ்க்கை குடுத்துருக்கிறாரு. எனக்கு கார் குடுத்தாரு, வீடு குடுத்தாரு, நல்ல ஒரு மனைவி குடுத்தாங்க, ஒரு ஹஸ்பண்ட் குடுத்துருக்காங்க, பிள்ளைகள் குடுத்துருக்காங்க, வேலை குடுத்துருக்காங்க." இப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம இருதயத்தில வந்தார்ன்னா, இந்த ஆசீர்வாதங்களுக்காகவும், இல்லன்னா மத்தவங்க சொல்லிக் குடுத்தாங்க, இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்தில இருக்கிறாங்க. அதனால இயேசு கிறிஸ்து என் இருதயத்தில இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல வரோம். ஆனா உண்மையா என்னன்னா, இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்தில இருக்கிறாருங்கிறது எப்படி தெரியும்னா, நம்ம விசுவாசிச்சா தாங்க தெரியும். என்ன விசுவாசம்னா, என்னுடைய பாவங்களுக்காகவும், என்னுடைய மீறுதலுக்காகவும் எனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக கொடுத்து என்னை மீட்டுக் கொண்டார். அந்த ஒரு விசுவாசம் இருக்குதா? அந்த விசுவாசம் எப்படி வரும்னா, நம்ம இயேசு கிறிஸ்து கூட ஒரு பெர்சனல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். இல்ல? அதாவது எப்படின்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ள எப்படி ஒரு பெர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லையா? அதாவது தன் கணவனுக்கு என்ன பிடிக்கும், தன் மனைவிக்கு என்ன பிடிக்கும், தன் கணவன் எப்படி பேசுவார், என் மனைவி எப்படி பேசுவாங்கங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லையா? அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம இயேசு கிறிஸ்து கூட இருந்தா தான், நம்ம அவர விசுவாசிக்க முடியும். அப்பதான் அவருடைய அன்பு நமக்கு ருசி பார்க்க முடியும் இல்லைங்களா? அதாவது நம்ம ஒருத்தர் கூட ஒரு நெருங்கி பழகும்போது தான் என்ன ஆகும்னா, அவர் எப்படிப்பட்டவர்ன்னு நமக்கு தெரியும். நம்ம இயேசு கிறிஸ்து கூட நெருங்கி பழகாம, வெறும் பக்தி வைராக்கியத்துக்கு ஏற்ற காரியங்கள், சர்ச்சுக்கு போறது, பைபிள் படிக்கிறது, தியானிக்கிறது, வசனத்த ஷேர் பண்றது, இது மட்டும் இல்லைங்க. நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வித் காட், வித் கிரைஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது இருந்தா தான் என்ன பண்ண முடியும்னா, அவருடைய அன்ப நம்ம ருசி பார்க்க முடியும். அந்த அன்ப ருசி பார்த்தா தான் நம்ம இருதயத்தில இயேசு கிறிஸ்துவ வாசம் பண்ண நம்ம வைப்போம். அப்படி இல்லனா வெறும் ஒரு பேச்சுக்காக, நானும் கிறிஸ்தவன், என்னோட இருதயத்தில இயேசப்பா இருக்காங்கன்னு சொல்லி நம்ம சொல்லிக்க முடியும் இல்லையா? வசனம் அப்படிதான் சொல்லுது. நீங்க எபேசியர் 3:17 நீங்க வாசிச்சீங்கன்னா, அந்த வசனத்த வாசிக்கிறேன். "விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி." ஸோ நம்ம விசுவாசத்தினால தான் இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்தில வாசம் பண்ணுவாராம். அப்ப என்னன்னா, அந்த விசுவாசம் நமக்கு எப்படி வரணும்னா, ஆவியானவர் நம்ம கூட வரணுங்க. ஆவியானவர் வந்தா தான் என்ன பண்ணுவார்ன்னா, அவர் தான் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்ம நடத்துவார். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்ப நமக்கு சொல்லிக் கொடுப்பார். வேதத்தை நம்ம தியானிக்கும்போது, ஆவியானவர் நெறைய ரெவலேஷன்ஸ் கொடுப்பார். இல்ல ஒரு வசனம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா, யோவான்ல இருக்க அந்த வசனத்த நான் வாசிக்கிறேன். யோவான் 15:13 இயேசு கிறிஸ்து அன்ப குறித்து சொல்லியிருப்பார் இல்லையா? ஒருவன் தன்